அலைந்து திரிந்த நாட்கள் முடிந்து போயாயிற்று. பிள்ளைக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, பிள்ளையின் வேலைக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, சந்தோஷத்துக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, சமாதானத்துக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, வேலை விஷயத்துக்காக, வழக்குக்காக, பொருளாதாரத்துக்காக, இப்படி பல காரியங்களுக்காக அநேக ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனமாகிய தம்மை குறித்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பும். ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மனம் திரும்ப வேண்டுமாம், பாவ வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், அசுத்தங்களை விட்டு திரும்ப வேண்டும், அந்த காரியத்தில் விடாப்பிடியாய் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு நீ மனம் திரும்பி வரும்போது உனக்குண்டான காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். சத்ருவானவன் பிடித்து வைத்து மனதை இறுக்கி வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் தன்னை விட முடியாதபடிக்கு அவன் இறுக பிடித்து கண்ணி போட்டு வைத்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்க முடியவில்லை, தேவனுடைய வார்த்தையை உரைக்க முடியவில்லை, அந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை. இப்படி பல காரியங்களை சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். இருதயத்தை காரிருள் போன்று அவன் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை என்னுடைய சுய இரத்தத்தாலே நான் உங்களை மீட்டு கொண்டு வந்த என்னுடைய ஜனம், நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் நீ திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, தேவனிடத்தில் திரும்பு, தேவ சமூகத்தில் அமர்ந்து இரு என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.